அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுக்கு. உன்ன மாதிரி எல்லாரும் தைரியமா இருக்க முடியுமா? என் தைரியம் எனக்கு தெரியும். ஆகையினாலே சரி, அங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி 8 பேரும் வீர குலவி இட்டு அமர்ந்தார்கள். ஆமா, குலவி சத்தம் யாரு காது கேக்கு? யாரு? மகடாசுர மன்னனுடைய காவலாளியின் காதுக்கு கேக்கு. சரி, காவலாளி ஓடோடி வருகின்றான். ஆமா, காளியர்கள் அருகில் வந்து எப்படி கேட்கான்? எப்படி? எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தி, எங்கிருந்து எங்கு வந்தி, ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, பெண்களே உங்களோட வணப்பம் என்ன என்ன, ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, ஊர்தான் என்ன பேர்தான் என்ன, உந்தனோட பேர்தான் என்ன, உந்தனோட பேர்தான் என்ன. பெண்களே உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எங்களுக்கு நாகலோகப்பட்டினம். எப்படி சொல்றாங்க தெரியுமா? பிறந்ததுதான் நாகலோகம், பிறந்ததுதான் நாகலோகம், வளர்ந்ததுதான் வளமதியிலே, பெற்றாளே நாககண்ணி, பெயர் கொடுத்த நாகராஜன். எங்கள் வேறு காளியர்கள், எங்கள் வேறு காளியர்கள் மகுடன் வதை முடிக்க வந்தோம். வேறு காளியர்கள், எங்கள் வேறு காளியர்கள் மகுடைக்குள்ள வந்திருக்கோம். காவலாளி, உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா எங்களுக்கு நேருக்கு நேரம் நின்று இல்லை யாருன்னு கேட்பேன். என்னடா என்ன அடிச்சு பல்லக்கில் உடைச்சு போடுவேன். யார் தெரியுமா? யாருன்னு பார்த்தேன் நானு. என்ன அப்பதான் சொல்றா, நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் காளி. சங்க கடிச்சு உதறிடுவோம் பாத்துக்கோ. உன்னுடைய மன்னன் மகுடாசுரனை அப்படியே சங்க கடிச்சு கொல்ல வந்திருக்கேன். ஆமா ஆமா, நாங்க 8 பேர் வந்திருக்கோம்டா. நான் ஒத்தையர்ல வரல. 8 பேர் அக்கா தங்கச்சிகளா வந்திருக்கோம். 8 பேரும் பொம்பளைங்க வந்திருக்கீங்க. ஆமா, பொம்பளைகளை லேசா நினைக்காத. 8 பொம்பளைங்க வந்து என் மன்னனை கொல்ல. ஆமா, போயும் பொம்பளைங்க. ஆமா, அப்படியா? உங்க மண்ணை எங்க கிட்ட தாண்ட சாக போறான். போங்கம்மா போங்க. இப்போ அம்மா நாங்க ரத்தத்தை குடிக்க மாட்டேன்னு வாக்கையா? அப்படியா? யார் ரத்தத்தை குடிக்க போற? மகுடாசுர ரத்தத்தை. ஓ ரத்தத்தை கொடுத்தா ரொம்ப லட்சணமா இருக்கும் என்று மகுடாசுரனை கொல்ல வேண்டும் என்று ஓடோடி வருகின்றார். காளியர்கள் 8 பேரும் வீரத்தோடு ஓடி வருகின்றார். எப்படி இருக்கான்? எப்படி? கல்லோடு வடிசாராயத்தை கலந்தடித்து, ஆமா, அப்படி பஞ்சவர்ண மெத்தல் அப்படி கிர்ரு 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 கிர்னு கொரட்ட போட்டு பார்த்தா நம்ம ஊரு காளியம்மா தூங்குறா. என்ன செய்யறா? கொரட்டவோடு தூங்குறா. புல் போதையில திரிசூலத்தை கையில் எடுத்து கரகரவென்று சுழற்றி மகடனுடைய மார்புக்கு நேராக ஒரு வீசுறா. ஆமா, எரிகின்றாள் சூலமதை. சரி, சூலமானது மகடாசுரன் மார்புக்கு நேரா அப்படி போய் குத்துது. சர்றன்னு வருது. அவ சூலாயத்தை அப்படி உருவனா பாத்தீங்களா? ஆமா, மகடனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தமானது குபு 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 குபுன்னு பூமியில விழுது. ஆஹா, அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்? என்ன வரம்? ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா 1000 மகடாசுரனா வருவே. ஒரு கொடை நிறைய ரத்தம் கீழே விழுந்தா என்ன ஆகும்? எங்கு பார்த்தாலும் மகடாசுரனாக தெரிகின்றான். ஆமா, பார்த்தார் காளியம்மா பத்ரகாளி. என்ன நினைக்கா? ஏகப்பட்ட மகடாசுரனா இருக்கானே, எப்படி இவனை அழிக்கிறது? பன்னருவா இருந்தா கூட தலையை அறுத்து அறுத்து குமிச்சிடலாம். போட்டோ அதே சரியில்ல. ஆகையினாலே சரி, அங்க இருக்கக்கூடிய காளியர்கள் என்ன எண்ணம் கொள்கின்றார்கள்? எப்படி? அந்த அத்தா பகவான் நம்மளை ஏமாத்தாட்டார். ஆமா, என்ன அத்தா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எப்படி சொன்னாரு? இந்த ரத்தத்தை பிடிச்சிட்டு வந்தார்ல. ஆமா, எது கீழே விட்ட? ஏக்கா நான் ரொம்ப வெறியில இருந்தேன் பத்தியா. சரி, நான் பாட்டுக்கு அவன் நெஞ்சில உட்கார்ந்து மாப்பிள்ளைக்கு அவளை வெறி நெவத்தால நெஞ்ச பிளந்து உரு 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 உருன்னு உறிஞ்சிட்டேன். ஆமா, ஆகையினாலே என்ன செய்கின்றார்? எப்படி? பகவானை நினைத்து வரங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி என்று அக்கா தங்கச்சி 8 பேரும் புரட்டாசி மாசத்திலே நவராத்திரி நோன்பு என்று சொல்லக்கூடிய 9 தினங்களில் கொலுவிருக்கின்றார். ஓஹோ, எப்படி கொலுவிருக்கின்றார் தெரியுமா? எப்படி? 1வது நாளையிலே குதிரகாளி கொலுவிருந்தார். 2வது நாளையிலே மாரியம்மை கொலுவிருந்தார். 3வது நாளையிலே அன்னை முத்தாரம்மா கொலுவிருந்தார். 4வது நாளையிலே அன்னை நாகேஸ்வரி கொலுவிருந்தார். 5வது நாளையிலே அன்னை பத்ரகாளி கொலுவிருந்தார். 6வது நாளை
ஒன்பதாவது நாளையிலே அட்டகாளிகள் கொலுவிருந்தார். ஒன்பதாவது நாளையிலே ஒன்பதாவது நாளையிலே அன்னை துர்காதேவி கொலுவிருந்தார். தாயான துர்காதேவியும் சேர்ந்து சரி 9 நாள் தசரா நோன்பிலே கொலுவிருந்தார்கள். ஆமையா பார்த்தார் பகவான். சரி பகவான் அப்படி நேரடியாக வர்றார். ஆக்கவரம் அளிக்கவரம் வெல்லவரம் கொல்லவரம் எல்லாம் கொடுக்காரு. கோடான கோடி வரங்களையும் கொடுக்கின்றார். சபாஷ். தாயான வேலாயுதவரம் பத்ரகாளிக்கு என்ன செய்றார்? என்ன செய்தா? 18 வகையான ஆயுதங்களை கொடுக்கின்றார். ஓஹோ. யாருக்கு 18 ஆயுதம்? யாருக்கு? அம்மா பத்ரகாளிக்கு மட்டும் தான் 18 வகையான. அவளுக்கு மட்டும் தான். ஆமா அவளுக்கு தான் 18 கரங்களும் கூட. ஆமா ஆமா. மாரியம்மா காளியம்மாக்கெல்லாம் எத்தனை கரங்கள்? 4 கரங்கள். 4 கரங்கள். பத்ரகாளிக்கு மட்டும் தான் 18 கரங்கள். ஆமையா. ஆகையினாலே சரி 18 வகையான ஆயுதங்களையும் கொடுத்து என்ன செய்கின்றார்? என்ன செய்றார்? வீரகாளியை தன்னை வைத்து சபாஷ் இந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய வரத்தையும் கொடுத்தார். பலே ரத்தத்தை குடிச்சா தானே சோழி முடியும். ஆமா. ஆகையினாலே அத்தனை வரங்களையும் ஏற்றுக்கொண்ட காளியர்கள் வேக வேகமாக எங்க வருகின்றார்கள்? எங்கே? மகுடாசுரனுடைய கோட்டைக்கு வருகின்றார்கள். சரி எப்படி வராங்க தெரியுமா? எப்படி ஓட்ட நல்ல விருநடையாய் ஓடி வாரார் காளியர்கள். பத்ரகாளி முன்னடக்க, பராசக்தி பின்னடக்க, காளியம்மன் முன்னடக்க, மகமாயி பின்னடக்க, அக்கா தங்கை 8 பேரும் அவசரமாய் ஓடி வரா. அக்கா தங்கை 8 பேரும் அழகுடனே ஏகி வாரா. அக்கா தங்கையர்கள் 8 பேரும் ஓடோடி வருகின்றார்கள். ஆமா. மகுடாசுரனை கொல்ல வேண்டும் என்று என்ன செய்கின்றார்? என்ன? ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பொழுது இருக்கு பாத்தியா? ஆமா ரெண்டாங்கட்ட பொழுது. ஆமா ஏற்கனவே தூக்கத்துல கொண்டிருக்கோம். தூக்கத்துல இருக்கும்போது துடித்து ரத்தம் சிந்திரும். ஆமா ஆமா. ஆகையினாலே சரி அவன் என்ன செய்யறா? என்ன செய்யலாம்? தாயான நம்ம ஊர் பத்ரகாளி அம்மா பாக்கா அப்படி சேலைய வரிஞ்சு கட்டுறா. ஆமா எப்படி வரா தெரியுமா? கச்சை வரிஞ்சி கட்டி, கச்சை வரிஞ்சி கட்டி பத்ரகாளி கருங்கச்சி சுங்கலிட்டா. 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 தாயான பத்ரகாளியானவள் பச்சை நிற பட்டுடுத்தி ஆமா அழகான நகைகளை எல்லாம் தான் அணிந்து 18 வகையான ஆயுதங்களோடு ஆமா தன்னுடைய தங்கையான பராசக்தி மாரியையும் காளியம்மை, காந்தாரி, கனகதுர்க்கை, வடக்குவா செல்வி ஆமா 8 பேரையும் கூட்டுக்கிட்டு எங்க போறா? முத்தாரம்மளை கூப்பிட்டு மகுடாசுரனுடைய கோட்டைக்கு போகின்றார். ஆமா அடே மகுடாசுரா ஏய் பதறி போனே பதறிட்ட போல கோபக்கார மாறான மகுடாசுரே. மகுடாசுரனை அப்படி அதட்டி கூப்பிடுகின்றார். ஆமா விழித்து பார்த்தான் மகுடாசுரன். என்ன செய்றா? நல்ல போதையில படுத்துறணும். அவன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போதையில இருக்கான். பார்த்தால் நம்ம ஊரு பத்ரகாளி மாரியானவள், பராசக்தி மாரியானவள் சரி என்ன செய்கின்றார்? எப்படி? வாளாயுதத்தை கையில் எடுத்து ஓடோடி வருகின்றார். சபாசே மகுடாசுரனுடைய எரும மாட்டு தலை அப்படி அறுக்கா. என்ன எப்படி இருக்கா? எப்படி இருக்கா தெரியுமா? என்ன இப்படின்னா கத்தி வச்சு அறுக்காங்க. நாத்தறுத்து குமிப்பது போல அப்படி குமிக்கிறா. அறுத்து குமிக்கா. எப்படி வர்றா? எப்படி? வாளாயுதம் கையில் எடுத்து வாராளே பத்ரகாளி ஓடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை மகுடந்தலை அறுக்கும் போது மங்களமா ஒரு கொலவை வாராளே பத்ரகாளி வாராளே பச்சை நிற பட்டுடுத்தி ஓடியம்மா வாராளே பத்ரகாளி ஓடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை வாராளே ஓடியா பத்ரகாளி வாராளே வாளாயுதம் கையில் எடுத்து ஓடியாக்கா ஓடி வாரா பத்ரகாளி ஓடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை பராசக்தி முன்னடக்க ஓடியாக்கா பத்ரகாளி முன்னடக்க காளியம்மா முன்னடக்க காந்தாரி முன்னடக்க
நடக்க வாராளே 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 மகிடந்தல அறுக்க போலாம் மகிடந்தலை அறுப்பதற்கு ஓடுங்கம்மா ஒரு கொலவை ஓடுங்கம்மா ஒரு கொலவை மாட்டு தலை அறுத்த போது மாட்டு தலை அறுக்கும் போது யானை தலை முளைத்திடுமா யானை தலை முளைச்சிடுமா ஓடுங்கம்மா ஒரு கொலவை ஓடுங்கம்மா ஒரு கொலவை அறுக்க அறுக்க முளைத்திடுமா யானை தலை அறுத்த போது யானை தலை அறுக்கும் போது குதிரை தலை முளைத்திடுமா குதிரை தலை முளைக்குதமா குதிரை தலை அறுத்த போது குதிரை தலை முளைக்கும் போது சிங்க தலை முளைத்திடுமா சிங்க தலை முளைக்குதமா சிங்க தலை வந்த போது வந்த போதி வந்த போது வந்த போதி சீறி பாய்ந்தான் மகிடாசுரன் சிங்க தலை வந்த போதி வந்த போது சீறி பாய்ந்தால் மாரியம்மா வாழையத்தை கையில் எடுத்தா ஆமா யாரு யாரு நம்ம ஊர் பத்திரகாளி பத்திரகாளி மகடாசுடைய எருமை மாட்டு தலையை அறுத்து இப்படி தூர போட்டான் சரி இன்னைக்கு என்ன தலை முறைக்கு என்ன தலைமுறைக்கு யானை தலை வந்து முளைத்தது யானை தலை அறுத்து அதை அறுத்து தூர போட்டுதா சரி குதிரை தலை வந்து முளைத்தது குதிரை தலை அறுத்து உத்தர அதை போட அறுத்து தூர போட்டுருவா சும்மா இருப்பாளா கடைசியில என்ன தலை முளைக்கு என்ன மலைக்கு சிங்கத்தலையானது வந்து முளைத்தது ஆமா சிங்கத்தலை ஆமா எரும மாட்டு தலை இருக்கும்போது அப்படி கொம்பு மண் எடுத்துட்டு அலைவானே ஆமா எனக்கு மிஞ்சின யாரு இருக்கா யாரும் இல்லைன்னு அப்படிலாம் யாரும் கிடையாது என்ன அவெல்லாம் கொம்பு மண் எடுத்துக்கிட்டே அலைய வேண்டியதான் எல்லாம் தான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு எல்லாரையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சிங்கத்தலை கிடைச்சா சும்மா இருப்பானா அது எப்படி சும்மா இருப்பா அப்படியே சிரம் கொண்டு சீறி பாய்ந்து வருகின்றான் பார்த்தால் வேலாயுதபுரம் பத்ரகாளியார் ஆமா என்ன செய்கின்றார் என்ன செய்றா மகுடாசுரனை உடுப்பு பிடியாக பிடித்து சபரி அவனை மடி மீது போட்டு ஆமா தனது 10 விரலையும் மகுடாசுரனுடைய மார்புக்கு நேராக அப்படியே பாய்ச்சா ஒவ்வொரு விரலாக எடுத்து நெஞ்சை பிளந்து மகுடாசுரனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆமா ரத்தத்தை எல்லாம் உரு 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 உருன்னு உறிஞ்சு குடிக்க உருட்டட்டி 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 உருட்டட்டின்னு குடிக்க உருட்டட்டியா ஆமா உருட்டு 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 அதுக்காக பண்ணின்னு நினைச்சிடாத அப்படி வச்ச வாயை எடுக்காம உரிகிறாங்க அதாவது மகுடாசுரன் உடலில் இருக்கக்கூடிய திமிரான ரத்தம் எல்லாம் வற்றி போனது ஆமா அதாவது கெட்ட பின்புதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எது கெட்ட பின்பு எதுவுமே அதாவது 40 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் ஆண்களுக்கெல்லாம் புத்தி வரும் மதி கெட்டு போய் ஆமா நிறைய நம்மளும் குடிக்காம இருந்தா நம்ம பெண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் நகை நட்டுல நிறைய சேர்த்திருக்கலாமே குடிக்காம நம்மளும் வீடு கட்டி இருக்கலாம் குடிக்காம நம்ம பாட்டுக்கு சின்ன வீட்டுக்கு போகாம இருந்தா வீடு ஒழுங்கா போட்டிருக்கலாமே சின்ன வீட வரட்டுமா அப்படின்னு வேண்டாம்னு இருந்திருக்கலாம்ல ஆகையினாலே மகனின் உடலில் இருக்கக்கூடிய திமிரான ரத்தம் எல்லாம் வற்றி போச்சு தாயான பராசக்தி மாரியம்மா பத்ரகாளியின் காலை கிட்டி சேர்ந்து பிடிச்சு அழுதான் இறுக்கி பிடிச்சு அழுகுறா எப்படி அழுறான் தெரியும் எப்படி அறியாமல் செய்த விளை ஆயிழையே பொறுக்க வேணும் அறியாமல் செய்த விளை ஆயிழையே பொறுக்க வேணும் ஆமா தெரியாமல் செய்த குற்றம் சிறியோனை மன்னிக்கவும் என்று சொல்லி மகிடாசுரன் ஏங்கி ஏங்கி தான் அழுதான் என்று சொல்லி மகிடாசுரன் ஏங்கி ஏங்கி தான் அழுதான் என்று சொல்லி மகிடாசுரன் ஏங்கி ஏங்கி தான் அழுதான் முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டான் முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டான் பவளம் போல் கண்ணீரை பக்கம் எல்லாம் சோர விட்டான் அவடல்ல கண்ணீரெல்லாம் ஆறாக பெருகிடுவான் பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விட்டான் பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோக விட்டான் உத்தமியே பத்தினியே உலகளந்தான் தங்கையரே ஆமா உத்தமியே பத்தினியே உலகளந்தான் தங்கையரே உலகமது உள்ள மட்டும் கால் மாட்டில் இட வேண்டும் என்று சொல்லி மகிடாசுரன் ஏங்கி ஏங்கி தான் அழுதான் உலகமதி உள்ளளவும் உலகமதி உள்ளளவும் கால் மாட்டில் இட வேண்டும் அம்மாதாயே ஆதிபராசக்தி அகிலாடங்கோடி பிரம்மண்ட நாயகி உன் காலடியில இருக்கிறதுக்கு எனக்கு வரங்குடுதாயி நான் அறியாம தப்பு செஞ்சுட்டேன் தாயி அம்மா பத்ரகாளி மாரியம்மா சக்தி மாரியம்மா முத்தாரம்மா உன் காலை பிடிச்சி கேட்க தாயி இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கோ
அவ்வளவு நாளைக்கு உங்க காலடியில நான் இருக்கணும். உன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே என்னையும் வணங்கணும். ஆமதாயி. ஆமா, உன்னை வணங்குறவங்க என்னையும் வணங்கணும். பார்த்தால் தாயான பராசக்தி மாரியானவள் என்ன நினைக்கின்றா? என்ன நினைக்கா? பத்ரகாளி என்னடி? அவனும் ஒரு பெரிய ஆண்மகன். ஆமா, அதாவது அவனே 56 தேசத்தையும் ஆண்ட பெரிய மாமன்னன் ஆண்டிருக்கான். அவன் நம்ம காலை கட்டி சேர்ந்து பிடிச்சு அழுறான்ல, என்ன செய்ய? அவனை மன்னிச்சு விட்டுருவோமா? ஏக்கா என்ன மன்னிச்சு விட்டா அவன் பாட்டுக்கு போயிட்டா என்ன செய்ய? மன்னிச்சு விட வேணாண்டி, மன்னிச்சு நம்ம கூடவே வச்சுக்கிடுவேண்டி. கூடவே வச்சுக்கிடவா? ஆமா, ஆக்கமா இருக்கும். நீ வாட்டுக்கு வச்சுக்கிட சொல்ற, எப்படி வைக்கணும்னு கேளு விவரத்தை. அப்படி சொல்லு. அதாவது சிங்க முகத்தோடு வந்த காரணத்தினாலே சிங்க முக தண்டியலாக நாம மேல அப்படி சொல்லு. நீ வச்சுக்கிடுறேன்னா நான் ஒரே அடியே நான் அவரவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? பரமசிவத்தை அக்கா புருஷனே. அக்கா புருஷன் அரை புருஷன் ஆச்சுல்ல, அதெல்லாம் கிடைக்காது உனக்கு. தங்கச்சி புருஷன் அந்த கதையை பின்னாடி சொல்றேன். ஆகையினாலே அக்கா தங்கை 8 பேரும் மகுடாசுரனை சிங்க வாகனமாக மாற்றி சரி அதன் மீது சக்குன்னு உட்கார்ந்துக்கிட்டான், ஏறி உட்கார்ந்துட்டான். ஆமா ஆமா, என்ன நினைக்கின்றா? ஏக்கா நம்மளே இவன் தண்டியெல்லாம் இவனை வச்சுக்கிடுவோம் நம்மள அவன் ஏறி ஏறி உட்காருவோம். ஏக்கா நம்ம 8 பேர் ஏறி உட்காருவோம். ஆகையினாலே இப்படி ஒரு சான்ஸ் கிடந்தா ஏறி உட்கார்ந்துடலாம்னு பார்த்தேன். அப்பதான் தாயான காளியம்மா சொல்றா, அடியே தங்கச்சி என்ன அத்தா என்ன சொன்னாரு? அத்தா மகுடாசுரனை கொண்டுட்டு வந்தா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னார்ல. ஆமா, அப்பவா போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். ஏக்கா என்ன 8 பேரையும் கல்யாணம் முடிப்பாருல்ல? ஆமா, ஏன்னா அன்னைக்கே என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? கேட்டீங்க உன்னைத்தான் ரொம்ப நாளா லவ் பண்றேன்னு. அப்படியா? ஆமா, அதனால கண்டிப்பா கல்யாணம் முடிப்பாரு. சரி, இவளை முடிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இதுக்கு அவ வழுக்கையா கிடக்கா. அப்படியா? முடிய மாட்டார். நம்மளை மட்டும் முடிச்சா போதும், வா போவோம், போய் பகவான்கிட்ட கேட்போம் என்று ஓட்டம் நல்ல விரண்டையாக ஓடோடி வருகின்றார்கள். சரி, மிகவும் கோபத்தோடு வர்ற அம்மா என்ன மகுடாசனை கொண்டிருக்கா பாத்தியா? என்னது? அவர் கொடுத்த 20 ரூபாய் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அப்படியே போயிருங்க, வரப்படாது. ஆங்கார கோபத்தோடு அஷ்டகாலியர்கள் 8 பேரும் என்ன வீட்டம்மா விரட்டி இருக்கும்போது நக்கிப்பையில அங்க போய் கொடுத்து இல்ல போ அங்க போய் தின்னு அப்படின்னு இருக்கும். அதான் கொடுத்துட்டு போறாரு. மகுடாசுரனை குத்தியிரும் கொலையுமாக தோல் மீது போட்டுக்கொண்டு சரி ஓடோடி வருகின்றார்கள். ஆமா, இப்படி வரா தெரியுமா? காடு செடி வனம் கடந்து கட்டழகி மகடனையும் அவள் மகமாயி பராசக்தி மாறியவள் வாராளே அந்த நேரம் அவ காசி நல்ல வளர்ந்தவளை அந்த பங்குனி தேர் ஓடுமலை ஊசி நல்ல படர்ந்தவளை திராட்சம் காய்க்குமலை வண்டுமலை தன்னதற்கு வண்டுமலை தன்னதற்கு வாராளே மாரியம்மா வண்டுமலை தன்னதற்கு வண்டுமலை தன்னதற்கு வாராளே மாரியம்மா. அக்கா தங்கையர்கள் 8 பேர் எங்க வர்றாங்க? 8 பேர் எங்க வரா? காடு செடிவனம் கடந்து கட்டழகி காளியர்கள் 8 பேரும் ஆமா வண்டுமலை நோக்கி வருகின்றார். மகனை கொன்று அங்க வந்து கொண்டிருக்கின்றாள். பார்த்தார் சிவபெருமான். என்ன நினைக்காரு? இவங்களை உள்ள வரவிடப்படாது. 8 பேர் இப்படி கோபக்குறியோடு வருகின்றார்கள். மாமிசம் சாப்பிட்டு மாமிச வெறியோடு வாரா, ரத்த வெறியோடு வாரா. இப்படியே வந்தான்னா இவன் கைலாசத்துக்குள்ள விடப்படாது, விடக்கூடாது. அந்த அசைவத்தை இங்கேயும் கலந்துருவாங்க. ஆமா, ஆகையினாலே இந்த கைலாசமும் சைவ கைலாசம். ஆமா, உள்ள 8 பேரை விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? என்ன செய்ய முடியாது. அது மட்டும் கிடையாது, வேற என்ன? இப்ப காளியர்களுடைய கோபத்தை குறைக்கணும். பெண்களுடைய கோபத்தை குறைக்கணும். என்ன செய்யலாம்? பொம்பளைய கோபத்தை குறைக்கணும் என்ன செய்யணும்? ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு எடுத்து கொடுத்தா போதும், சந்தோஷமா ஏக்கா ஏன் புரியுது எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிம்பா. இல்லைன்னு வச்சுக்கோ, கோபமே வராது. இந்த ஜென்மத்துக்கு கோபப்பட மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு 5 பவுன் ஒரு நக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நக்லஸ் வாங்கி கொடுத்தா எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா, போன வாரம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, சந்தோஷம் தான். நக்லஸ்னா எப்படி நக்லஸ்? எப்படி கழுத்தை ஒட்டி சோக்கரா? ஆமா, அப்படி மாதிரியா? அது எதுல வாங்கி கொடுத்துருக்கேன்? ஐம்பொன்ல. ஐம்பொன் இதுதான் யாருதான் வாங்கி கொடுக்க மாட்டா. ஏன்னா தங்க விலை அப்படி இருக்குல்ல. 67,000 ரூபா தங்க விலை குறைய போதா ஏற்கனவே 2 மாசத்துல. ஆமா, பிள்ளைகளுக்கு வீட்டுல தங்கம் என் வயிறோன்னு வச்சு பேர் வச்சு கொஞ்சிக்கிற வேண்டிதான். அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள்.
காளியர்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டும். ஆமா, என்ன செய்யலாம்? பார்த்தார் சிவபெருமான் வண்டுமலையில் அலைந்திருந்திருக்கக்கூடிய பொன்வண்டை கையிலெடுத்து அழகரா சிவசிவ அச்சுத ஆனந்தா என்று வண்டை உருப்பிடித்து அந்த வட்டப்பாறையின் மீது சலார் என்று விட்டிருந்தார். வண்டானது குழந்தையாக மாறியது. ரசிக்கீங்க. புள்ள அழுதுகிட்டு இருக்கு. புள்ள பால் இல்லாம அழுதுகிட்டு கிடக்கு. நெஞ்சு உணர்ந்து போய் ஆம்பளை பிள்ளை இல்ல. குழந்தையினுடைய அழுகுரல் சத்தமானது ஆமா தாயான பத்திரகாளியினுடைய காதுக்கு எப்படி கேட்க தெரியுமா? எப்படி? இளங்குழந்தை அழுகை சத்தம், இளங்குழந்தை அழுகை சத்தம், இதயமாதை துளைத்திடுமா. இளங்குழந்தை அழுகை சத்தம், இளங்குழந்தை அழுகை சத்தம், காதுகளை துளைத்திடுமா. வன்னி மரமுடதிலே பார்த்தாளே குழந்தையதை மாறி நல்ல கையிலெடுத்து வலது கண்ணோ முத்தம் தட்டி ஏந்தி நல்ல கையிலெடுத்து ஏந்தி நல்ல கையிலெடுத்து இடது கண்ணம் தந்தா ஏந்தி நல்ல கையிலெடுத்து ஏந்தி நல்ல கையிலெடுத்து இடது கொங்கை பால் கொடுத்தா. குழந்தையை கையிலெடுத்து ஆமா வாரி கையிலெடுத்து வலது கண்ணம் முத்தம் தந்தாள். முத்தமிட்டாள். ஏந்தி கையிலெடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டா. அப்படியே மார்போடு அணைத்தா. பாத்தியா? அணைச்சா. பிள்ளை மார்போட தான் அணைப்பாங்க. கும்பனையில் பால் சுரந்து எங்க அணைப்பாங்க? அப்படித்தான் குழந்தைக்கு பசி மேத்தினார்கள் அக்கால் தங்கை 8 பேரும். ஆமா 8 பேர் ஒண்ணு போல கொடுக்காங்க. ஆமா பால். குழந்தையானது அழுகையை நிப்பாட்டிடுச்சு. ஆமா பால் குடிச்சாச்சுன்னா பிள்ளை அழுகாது இல்ல. எப்படி அழுகும்? வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆகையினாலே குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஆமா மகடாசுரனையும் தோள் மீது போட்டுக்கொண்டு 10 பேரும் பார கைலாயை நோக்கி வருகின்றனர். எப்படி வராங்க? எப்படி வரா? கொண்டு மலை தான் கடந்து வாராளே காளியம்மா. பத்ரகாளி முன்னடக்க பராசக்தி பின்னடக்க குழந்தை அதை தூக்கி கொண்டு கும்பனையால் ஏகி வராள். கைலாய மலையதற்கு மாகாளி வந்திடுவாள். மலையதற்கு காளியம்மா ஏகி வராள். ஓ அத்தான் என்னத்தான்? வணக்கம் வணக்கம். என்னத்தான்? நாங்க யாருன்னு தெரியுதா? எந்த கோயில் மணி அத்தான்? கல்யாணம் முடிக்க வேண்டாம் உனக்கு? அப்படி அத்தான்னா நான் என்னத்தை கண்டேன்? அத்தானா எந்த கோயில் மணி அத்தான்னு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியே இந்த மகடாசுரனை கொண்டுட்டு வந்துட்டோம். சரி மகடாசுரனை எங்கன்னு கேட்பீங்கல்ல? ஆமா அதனால அவனையும் கையோடு தூக்கிட்டு வந்துட்டோம். மகடாசுரனை தூக்கி என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அவனை கொன்னுட்டு வர சொன்னேன். கொன்னுட்டு வந்தீங்கன்னா ஆமா உங்க 8 பேரையும் கல்யாணம் முடிச்சிருவேன்னு அன்னைக்கே சொன்னேன். அப்ப முடிங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க நடக்கல. அப்படியா? சரி மகுடாசுரனை கொன்னு ரத்தத்தை கப்பறையில கொண்டு வர சொன்னா ஆமா கொண்டு வந்திருக்கியா? கப்பறை எங்க? ரத்தத்தை எங்க? இல்ல இல்ல ரத்தத்தை பூரா குடிச்சிட்டீங்களா? ஆமா அப்படின்னா உங்க 8 பேரையும் நான் கல்யாணம் முடிக்க முடியாது. அது மட்டும் கிடையாது. நீங்கள் 8 பேரும் குழந்தைக்கு பாலமிர்தம் கொடுத்தபடியினாலே கன்னித்தன்மை இழந்து தாய்மை தன்மை அடைந்தீர்கள். ஆகையினாலே சரி நீங்க 8 பேரும் உங்க 8 பேரையும் கல்யாணம் முடிக்க முடியாது. பூலோகம் செல்ல வேண்டும், புகழோடு வாழ வேண்டும். 8 பேரும் கன்னித்தன்மை இழந்து தாய் தன்மை அடைந்து வந்திருக்கீங்க. ஆமா நீங்க 8 பேரும் குமரி பிள்ளையில இருந்தா கல்யாணம் முடிச்சிருப்பேன் என்று பார்வதி ஆளை தான் நினைத்து ஆமா கன்னி பெண்கள் இப்படியே போனா என்ன ஆகும்? கொல்லாத பூலோகம் சும்மா விடுமா? ஆத்தாடி. ஆகையினாலே பொட்டுத்தாலியை கையில் எடுத்து பார்வதி மங்கையானவள் அக்கா தங்கச்சி 8 பேருடைய திருக்கரைக்கும் போட்டான். 8 பேர் அவ்வளோ கட்டிக்கிட்டாங்க. இப்பவும் பாருங்க செண்பவள்ளி அம்மாவுக்கு அம்மன்மார்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்? எப்படி? அம்பாள்மார்களுக்கு எல்லாம் சொக்கர் மீனாட்சி திருத்தாலி இருக்கும். ஆமா மாரியம்மா காளியம்மா இந்த மாதிரி அம்மன்மார்களுக்கு பொட்டுத்தாலி கழுத்துல போட்டிருப்பாங்க. ஓஹோ இது பகவான் கொடுத்த தாலி. ஆகையினாலே ஆனா பகவான் கெட்டல. அவர் கெட்டல.
ஆமா, அவங்களா போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் ஒரு பாதுகாப்பு வேண்டும்ல பெண்களுக்கு. கண்டிப்பா. ஆகையாலே சரி, பொட்டுத்தாலியை கழுத்தில் அணிவித்துக் கொண்டு அந்த பகவான் எல்லா வரங்களையும் கொடுக்கின்றார். சபாஷ். என்னென்ன வரம் கொடுக்கின்றார்? என்ன வரம் கொடுக்காரு? வரம், அளிக்க வரம், அரணாரும் கொடுத்திடுவார். வெல்ல வரம், கொல்ல வரம், கோடி வரம் தான் கொடுத்து முத்து மாரியதான் அழைத்து முத்து வரம் தான் கொடுப்பார். முத்து மாரியை தான் அழைத்து அடி முத்து மாரியை தான் அழைத்து அங்கே முத்து வரம் தான் கொடுத்தார். அட்டகாளி பெண்கள் 8 பேரையும் அழைத்து ஆமா எல்லா வரங்களையும் கொடுத்தார். சபாசே. என்ன செய்யறாரு? எப்படி? நம்ம தாயான பராசக்தி மாரியை மட்டும் தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அம்மா மாரியம்மா என்ன, அதாவது முத்துக்கு சொந்தக்காரி நீதான். ஆகையினாலே முத்து வரம் உனக்கு தான். கல்லறை தான்கிறது கனல் வாரி முத்தெடுத்து 7 வர்ண கொட்டாம்பட்டி நிறைய 21 வகையான முத்துக்களை வாரி வாரி கொடுக்கின்றார். சபாஷ். ஆமா, வாங்கி வைத்துக் கொண்டால் மாரியானவ என்ன செய்யறா? அவ அப்படியே முத்தை ஒளிச்சு வச்சுட்டா. பகவானே, அங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா, சந்தோஷமா போங்க. போயிட்டு வராதீங்க, போங்க, பூலோகத்திலே இருந்துக்கோங்க. ஆமா, பூலோகம் போங்க என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சபாஷ். அட்டகாளி பெண்கள் 8 பேரும் அதாவது வடக்கு கோட்டை வாசல் தான் கடந்து தெற்கு கோட்டை வாசலே கூடாரம் அமைக்கிறார்கள். இது மாதிரி ஒரு கூடாரம். ஏன்னா மகுடாசுரனை கொண்டுட்டு வந்த களைப்பு தேரணும்ல, கூடாரம் அமைத்து அட்டகாளி 8 பேரும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமா, மாரியின் கையில் இருக்கக்கூடிய முத்தை பார்த்தால் தாயான பத்ரகாளியானவள். சரி, என்ன சொல்றா? எப்படி? அடியே, என்னடி இந்த பகவான் முத்து வரம் கொடுத்தான்னு இப்படி ஆட்டிட்டு வந்திருக்கியே? ஆமா, இது நல்ல முத்தா இல்ல பொக்கு முத்தா? அதான் சொக்கு முத்தா. இது தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல. ஏக்கா, நான் இதை நினைச்சுக்கிட்டே தான் வந்தேன். என்ன நினைச்சிட்டு வந்த? அன்னைக்கு பகவான் நம்ம 8 பேரையும் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ஏமாத்திட்டாரு. உங்களுக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு பீத்துனார்ல. ஆமா, இப்ப கையை விட்டுட்டார்ல. ஆமா, இப்போ ஒரு பொழுதாகளும் சரி நம்மளை நினைச்சு அம்மா அம்மான்னு அவர் அழுகணும், அவர் கத்தணும், கதறணும். ஆமா, ஒரு பொழுதாலும் கைலாசத்துல அவர் துடிக்கணும். பகவான் தானே முத்த கொடுத்தாரு. ஆமா, அவர் பகவான் மேலே முத்த சோத்து போட்டுமா? நான் போய் போட்டு வரேன். நான் தானே முத்து மாறி, நான் போய் போட்டு வர முடியும். பார்த்தால் பராசக்தி மாரியானவள் என்ன செய்கின்றாள்? எப்படியா? எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. பகவான் மீது பராசக்தி மாரியம்மா முத்து போட போறா. முத்து போட்டு முத்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் எந்திக்கணும். ஆகையினாலே அவ எப்படி முத்து போடுறா தெரியுமா? ஆலாக்கு முத்தெடுத்து அரணால் மேலே எரிந்திடுவார். உனக்கு நல்ல முத்தெடுத்து உத்தமனார் மீது எறிந்தாள். சுளவு கொண்டு முத்தெடுத்து சுந்தரனார் மேலே எறிந்தார். சுளவு போலே முத்தெடுத்து வேதனையை பொறுக்கவே முடியாமல் அரணாரும் பகவானும் துன்பம் அது தானும் விட்டார். காய்ச்சலது அடிக்குதென்பா, கண் விழிக்க முடியாதென்பா. காய்ச்சலது அடிக்குதம்மா, அப்படி காய்ச்சலது அடிக்குதம்மா, அங்கே கண் முழிக்க முடியலம்மா. பார்வதி, என்ன இப்படி மூடிட்டே? எனக்கு காய்ச்சல் அடிக்குது பார்வதி. காய்ச்சலா அடிக்கி எனக்கு கண் விழிக்க முடியலடி பார்வதி. ஒன்னும் கவலைப்படாதீங்க. தக்காளி பழம் போல இப்படி என்னுடைய மேனி எல்லாம் தளதளன்னு மகிழ்ந்து கிடக்கு பார்வதி. ஆமா, ஐயோ பகவானே. பார்வதி, இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க? ஆமா, நல்லா தான் இருந்தேன். இப்ப பேச முடியலையே பார்வதி. முடக்கம் 8 பேரும் சேர்ந்து என்னத்தையே கொண்டு வந்து என் மேல போட்டுட்டாளே. உன்னுடைய தங்கைமார்கள் 8 பேருக்கும் இப்ப நான் வேதனை படுறேனே பார்வதி. அடியே பாரு, பாரா 12 மணிக்குள்ள பார்வேதி, என்னைய பாரு பார்வேதி. அடியே பார்வேதி, என்னைய பாரு. நான் படக்கூடிய வேதனை உனக்கு தெரியலையா பார்வதி? தெரிய போய் தானே பக்கத்துல வந்து நிக்க. எப்படியாவது காப்பாத்துடி என்னை. ஒரு பொழுதாவது பகவான் சிவபெருமான் எப்படி சொல்றாரு தெரியுமா? பகவான் இலக்கை நல்ல பொறுத்தடியோ வேதனையை பாரடியோ. அடியே விளக்கை நல்ல பொறுத்தடியோ வேதனையை பாரடியோ. அடியே கை விளக்கை பொறுத்தடியோ கஷ்டமதை பாரடியோ. கை விளக்கை பொறுத்தடியோ கஷ்டமதை பாரடியோ. கை விளக்கி ஏத்தி வாடி கண்ணன் தங்கை பார்வதியே,
சக்தி உமையவளே அறியாமல் வரம் கொடுத்து ஆதிசக்தி உமையவளே தெரியாமல் வரம் கொடுத்து சிவத்ரோகி காளியக்கு ஒரு கையனால் முடியவையே ஓய்வாடி உமையவளே ஒரு கையினால் முடியலையே ஓய்வாடி பார்வதி ஒரு கையினால் முடியலையே ஓய்வாடி பார்வதியே. ஐயோ பகவானே பார்வதி எதற்காக இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் படக்கூடிய வேதனை உனக்கு தெரியலையா பார்வதி? எப்ப பார்த்தாலும் முடமுடங்கிக்கல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கேன் பார்வதி, உனக்கு தெரியலையா பார்வதி? பகவானே என்ன பார்வதி? அதாவது இந்த மாரியம்மா காளியம்மா பராசக்தி கல்லானாலும் கணவன் இல்லையா? பத்திரகாளி காந்தாரி அக்கா தங்கச்சி 8 பேர் இருக்காங்க தெரியுமா? புல்லானாலும் புருஷன் இல்லையா? போட்டு அடிச்சாலும் கொண்டவன் இல்லையா? நினைச்சிட்டு கடை ஆப்பு அடிச்சாலும் அரசன் இல்லையா? தம் அடிச்சாலும் தலைவன் இல்லையா? குப்புறப்படுத்தாலும் கொண்டவன் இல்லையா? மல்லாக்கப்படுத்தாலும் மன்னவன் இல்லையா? பார்வதி பார்வதி அடியே பாரு. அதாவது அக்கா தங்கச்சி 8 பேரும் என்னுடைய சொரூபத்தில் பிறந்தவர்கள். சரி, ஆகையினாலே உங்களுக்கு உயிர் சேதம் வரவே வராது, வரக்கூடாது. ஆமா, நான் போய் அவட்ட போய் முந்தியேந்து வரம் இருந்தேன்னு வச்சுக்கோயே. ஆமா, அதாவது முந்தி பிச்சை கேட்டேன்னா கண்டிப்பா மாரியம்மா கொடுப்பா. கண்டிப்பா அக்கா தங்கச்சி 8 பேரும் கொடுப்பா. ஆமா, ஆகையினாலே சரி மாரி இடத்தில் வந்து தாயான பார்வதி மங்கையானவள் முந்தியேந்தி பிச்சை கேட்கா. கடுமையா முந்தியேந்தி பார்வதி அங்க பிச்சை எடுக்கா. யாருக்காக? பகவானுக்காக. அத்தானுடைய உயிர் இப்பவோ பிறகோன்னு கிடக்கு. ஏன்னா தாலி நிலைக்கணும் இல்லையா? ஆமா, ஆகினால பார்வதி முந்தி பிச்சை எடுக்கின்றார். பார்வதியானவள் எப்படி முந்தி ஏந்தி பிச்சை எடுக்கா தெரியுமா? எப்படி எப்படி? எம்மா எம்மா மாரி அம்மா உன்னை போல பெண்ணல்லவோ எனக்கு முந்தி பிச்சை கொடுங்களம்மா. அம்மா எம்மா எம்மா தங்கையரே நான் கூட நானும் பிறக்கலையோ என் புருஷனுக்காக நான் முந்தி பிச்சை எடுக்கேன். என் தாலி நிலைக்கணும்னு நான் முந்தி பிச்சை எடுக்க முடியும். பிச்சை போடுங்கடி. நீ ஒன்னும் கவலைப்படாத, அத்தானுக்கு உயிர் சேதம் வரவே வராது. அப்படியா? ஆமா. எப்படி சொல்ற? உனக்கு மோசம் செய்வேனா நானு? அதானடி, கூட பிறந்தவங்க யாரும் மோசம் செய்ய மாட்டாங்க. ஆமா, அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவன் எப்போ ஒளிஞ்சு போவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைக்காங்களா? ஆமா, ஊட சோவர் வைக்க வேண்டாம் அந்த சொல்லிட்டா பாரு பக்கத்து வீட்டுக்காரி. அவர ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி. ஆமா, ஆகையினாலே அக்கா என்னடி நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வாரேன். அப்படியா? பகவான் மீது போட்ட மொத்த அத்தனையும் நான் இறக்க வரேன். இறக்க வருவியா? அது மட்டும் கிடையாது, வாங்க. போகும்போது சும்மா போயிடாத. சரி. இந்த வேம்பரசம் கோட்டையில பெரிய வேப்ப மரம் இருக்கு. ஆமா இருக்கு. அதுல விடக்காம ஒரு கொப்பு போகும் பாத்தியா? ஆமா, அதுல அடிக்கொப்பு மட்டும் ஒடிச்சிட்டு போ. அடிக்கொப்பு? ஆமா. மேக்கொப்பு வேண்டாம். மேக்கொப்பு எப்படி எட்டு உனக்கு? அதான் அடிக்கொப்பு இழுக்கு வளர்த்தியா இருக்கு. அதானே, நான் ஏணி வச்சு ஏறி பிடுங்க மாட்டேன், விடுவேன். வேப்பங்குளையை கையில் எடுத்து போ. சரி. அது மட்டும் இல்ல, ஆவாரங்குழுந்து அரைச்சு வைக்கணும். ஆமா, நிறைகுடம் தண்ணீர் வைத்து அதுல என்ன செய்யணும்? அம்மன் காப்பை சொருகி வைக்கணும். இந்த மாதிரி முட்டை கருவாடெல்லாம் வச்சிடாத, ஆதாளி போட்டுருவேன். ஐயோ, ஆமா, ஆட்டு போட வைக்க மாட்டோமா? எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை. சரி, நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வரேன். வந்துருவீல்லம்மா என்று எல்லாம் எடுத்து வச்சு அங்க எதிர்பார்க்க. ஆமா, பார்வதி மங்கையானவள் வேப்பங்குளை தான் இடித்து சரி வேக வேகமாக வருகின்றாள். எப்படி வரா தெரியுமா? எப்படி? வேகமாக வந்திடுவாள் விவரமுள்ள பார்வதியா. அவள் கட்டில் விட்டு இறக்கிடுவாள்.
பின்னாடியே போறா. பகவானுக்கு கண் விழிக்க முடியல. அப்படி லேசா கண் விழிச்சு பாக்காரு, உட்கார முடியல. காளியம்மா, மாரியம்மா, பத்ரகாளி, அக்கா தங்கச்சி 8 பேர் அப்படி கண் முன்னாடி நிக்காங்க. பகவானால படுத்திருக்க முடியல, உடம்பெல்லாம் காந்தது. லேசா கண் விழிச்சு பாக்காரு. என்ன நினைக்காரு? அம்மா காளியம்மா, அடியே காளி, நீங்க தான் காளியர்களா? ஆமா. உன்னை கன்னி என்று நினைத்திருந்தேன், காளி என்று எண்ணவே இல்லை. இப்ப படும். உன்னை காளின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு ஏமாத்தினேன், கையெடுத்துல கும்பிட்டுருப்பேன். அன்னைக்கு ஏமாத்தினேன், இப்ப படும். உன்னை மங்கை என்று நினைத்திருந்தேன், மாறி என்று எண்ணவில்லை. கிடையும். பெண்கள்லாம் லேசா நினைக்காங்க, அப்படியே கிடையும். இன்னைக்கு எதிர்க்க முடியாது. மாறி என்று நினைத்திருந்தால் மாலை போட்டு வணங்கி இருப்பேன். ஆமாம்மா என்று அப்பதான் பகவானே உணர்றாரு. பகவானுக்கே அப்பதான் தெரியுது, அப்பதான் புத்தி வருது. பகவான் மீது போட்ட முத்தை சரி ஒரு முத்து கூட பாக்கி இல்லாம நான் இறக்குறேன்.